அப்போ அந்த ஃப்ரண்ட் போர்ஷன்ல என்னென்ன விஷயங்கள் நம்ம ப்ராப்பரா கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ கட்டிங் போடும்போது இவங்க இதெல்லாம் சொல்லி தராங்க அப்படின்னா அது எந்தெந்த இடத்துல நம்ம நோட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு டைரக்டா கட்டிங்க்கு போயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த பாயிண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட்டுக்கு மார்க் பண்றது அப்படிங்கிறது கூட பிகினர்ஸ்க்கு தெரியாது. அதனாலதான் ஒரு ஃப்ரண்ட் போர்ஷன்னா என்ன, பேக் போர்ஷன்னா என்ன அப்படிங்கிறது நான் சொல்றேன். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பேக் எப்படி டபுள் ஃபோல்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சாரா சேனல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டெய்லரிங் கிளாஸ், அதாவது ரெக்கார்டட் வீடியோஸா உங்களுக்கு டெய்லி அப்லோட் ஆகிட்டு இருக்க வீடியோஸ் தான். இதுல நம்ம கத்துக்க போற எல்லாருமே மேக்சிமம் வந்து பிகினர்ஸ் தான். அதனால A to Z எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சேனலினுடைய ஒரு முக்கியமான விஷயம். அதனால ஏன்னா எல்லாருக்குமே பாதி விஷயங்கள் வந்து வெளியில கத்துருப்பாங்க, இல்ல ஒரு ஸ்கூல்லையோ ஃபேஷன் டிசைனிங்லயோ எதுல வேணாலும் போய் கத்துட்டு இருந்திருக்கலாம். பக்கத்துல இருக்கவங்க கிட்ட இல்ல வீட்டுல வழி வழியா நம்ம தைக்கிறவங்க அப்படி மூலமா வந்து நிறைய பேர் கத்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா பேசிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸ்டெப் ஸ்டெப்பா எப்படி இதை நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. நமக்கு வந்து ப்ராப்பரா டெய்லரிங் தெரியுதா அப்படிங்கிற டவுட்ஸுமே நிறைய பேருக்கு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் மேக்சிமம் வந்து பிகினர்ஸுக்கு தான் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால எல்லாமே டீட்டெயில்டா தான் இருக்கும். நம்ம வந்து நல்லா தைக்க தெரிஞ்சவங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா அதனுடைய நுணுக்கங்கள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைப்போம். ஆனா நிறைய பேர் இப்போ ஃபாலோ பண்றவங்க எல்லாமே நீங்க ரெக்கார்ட் போட்டு ப்ராப்பரா எல்லாமே நீங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டா தான் இருக்கும். நீங்க பார்த்து பொறுமையா நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே கூடிய சீக்கிரமா நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு அவுட்புட் வந்து உங்களுக்கு வரும். நீங்க எந்த ஒரு இது தைக்கணும் அப்படின்னாலுமே பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நீங்க வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நம்மளாவே டிசைன் பண்ணி தைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நமக்கு அதுல இருக்க பேஷன் வந்து நம்மள அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போகும். அதுதான் உண்மை. ஏன்னா டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் கடமைக்காக செய்யவே முடியாது. அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும்தான் அதுல வந்து நம்ம செய்ய முடியும். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு பிளவுஸினுடைய பேக் பார்ட் அப்படின்னா என்ன, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதையெல்லாம் எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறது தான் நீங்க பாத்தீங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் போர்ஷன். ஃப்ரண்ட் போர்ஷன்னா என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படிங்கிறது நம்ம பேக்குக்கு டபுள் ஃபோல்டிங் பண்ணி பேக் போர்ஷன் வந்து 1/4 மெஷர்மெண்ட் வச்சு நம்ம கட் பண்ணுவோம். அப்படியே ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய மார்பு பகுதி, அதாவது முன்பக்கம், வலதுபுறம் இடதுபுறம் ரெண்டு சைடு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதையுமே நம்ம ரெண்டா துணியை ஃபோல்டு பண்ணி போட்டு தான் நம்ம வந்து அதுல ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ற விதம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் பிளவுசஸ் இருக்கு. அது வந்து உங்களுக்கு நிறைய, ஏன்னா இந்த யூடியூப் பார்த்து நீங்க கத்துக்கும் போது இந்த யூடியூப்லயே பல மாடல் பிளவுசஸ் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. க்ளோஸ் நெக்கு, காலர் நெக்கு, வி நெக்கு, பிரின்சஸ் கட்டு, 3 டாட் பிளவுஸு, கட்டோரி பிளவுஸு, 4 டாட் பிளவுஸு, சிங்கிள் டாட் பிளவுஸு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. அப்போ ஒவ்வொரு பிளவுஸு நம்ம தைக்க கத்துக்கணும் அப்படின்னா அதை எதை வச்சு நம்ம இது இந்த பிளவுஸ் தான், இது ஒரு சாதா பிளவுஸா அல்லது கிராஸ் கட்டிங் பிளவுஸா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுமே நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் வச்சுதான். ஏன்னா பேக் போர்ஷன் வந்து எல்லாத்துக்குமே மேக்சிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்கு மட்டும்தான் க்ளோஸு, டீப்பு இந்த மாதிரி வரும். ஆனா ஃப்ரண்ட் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் அதை வந்து கிராஸ் கட்டிங்கா நம்ம போட்டிருக்கோமா, கப் ஷேப்புக்கு ஃபிட்டிங்கா வேணும் அப்படின்னா கிராஸ் கட் போடுவோம். எனக்கு வந்து ஏற்கனவே பஸ்ட் சைஸ் வந்து பிளஸ்ஸா இருக்கு, எனக்கு வந்து அதை வந்து ரொம்ப பிளஸ்ஸா காட்ட வேண்டாம், நார்மலா எனக்கு வந்து பிளாட் சைஸா தான் வேணும் அப்படிங்கிறவங்க சூஸ் பண்றது வந்து நேர்கட் பிளவுஸ். நேர்கட் பிளவுஸ்னா என்ன அப்படின்னா அந்த துணியினுடைய வீவிங் வந்து அப்படியே நேரா அப்படியே போட்டு நம்ம வந்து கட் பண்ணுவோம். கிராஸ் கட் பிளவுஸ் அப்படிங்கிறது நம்ம அந்த வீவிங்கை வந்து இப்படி கிராஸ்ல வச்சு கட் பண்ணுவோம். கிராஸுக்கும் இந்த ஸ்ட்ரெயிட் கட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் கட் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகாது. நம்ம எப்படி நம்ம ஒரு ஃபிட் பிளவுஸ் போடுறோமோ அந்த டைட் வந்து அப்படியே இருக்கும். ஆனா கிராஸ் கட்டிங் அப்படிங்கும்போது அவங்கவுங்க பஸ்ட் சைஸுக்கு தகுந்த மாதிரி, அவங்க பண்ற ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி, உடம்புடைய ஸ்வெட்டிங்க்கு தகுந்த மாதிரி நூல் வந்து கிராஸ் வைஸ்ல இருக்கிறனால எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்போ வந்து நமக்கு கப் ஷேப் ஃபிட்டிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அந்த கப் சைஸுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஃப்ரீனஸும் கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கப் ஷேப் வந்து கொஞ்சம் கரெக்டா ஃபிட்டிங்கா சாரி போடும்போது என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி பிளவுசஸ் வந்து போடுவாங்க. அது அவங்கவுங்க விருப்பம் தான். இதுல வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இப்படி இருக்கிறவங்க இப்படிதான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. கப் ஷேப் வந்து
நார்மலா இருக்கு, பிளஸ் சைஸா இருக்கு, சின்னதா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவங்கவுங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம பிளவுஸ் வந்து வேர் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த ஃபிட்டிங்காக போடுறது தான் கிராஸ் கட், ஸ்ட்ரெயிட் கட் இந்த ரெண்டு. அப்புறம் கட்டோரி பிளவுஸ். கட்டோரி பிளவுஸ்ல இந்த ரெண்டுமே சேர்ந்து வரும். அதாவது கிராஸ் கட்டிங் பிளவுஸ் அப்படிங்கிறது கப் ஷேப் மட்டும் கிராஸ்ல வரும். ஷோல்டர் சைடு நம்மளுடைய வெயிஸ்ட்ல சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட்ல வரும். அப்போ கிராஸ் கட்டு, ஸ்ட்ரெயிட் கட் இந்த ரெண்டும் சேர்ந்து வர்றது தான் கட்டோரி பிளவுஸ். அப்போ இந்த ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு போடும்போது பார்க்கறதுக்கு ஷோல்டர் சைடு எல்லாமே எனக்கு நேர்கட் பிளவுஸ் தான் வேணும். ஆனால் கப் ஷேப் வந்து ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கிராஸ் கட்டிங் போடுறோம். ஏன்னா அந்த ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணுற ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம கிராஸாக போடும்போது கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரியான ஒரு லூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விருப்பங்கள் இருக்கும். 4 டாட் வச்சு போடுவாங்க, அதாவது 3 டாட் பிளவுஸே தான். கப் ஷேப் இன்னுமே ஃபிட்டிங் வேணும், சைடில் லூஸ் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறவங்க 4ஆவதா ஒரு இது வந்து டாட் வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்போ 4 டாட் பிளவுஸு. சிங்கிள் டாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கீழே மட்டும் ஒரே ஒரு டாட் மட்டும்தான் நம்ம பிடிப்போம். 3 டாட்டு 3 சைடு. அதுக்கப்புறம் நம்ம பிரின்சஸ் கட் அப்படிங்கிறது, பிரின்சஸ் கட்லேயே 2 டைப் இருக்கு. ஷோல்டர் பிரின்சஸ் கட் ஒன்று இருக்கு. நம்ம நார்மலாக போடுற ஆம் ஹோல் கிட்ட இருந்து கர்வ் கொடுத்து போடுற பிரின்சஸ் கட் வந்து ஒன்று இருக்கு. அந்த மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனை வச்சு தான் இத்தனை விஷயங்களையுமே நம்ம வந்து பிரித்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் என்னென்ன விஷயங்கள் நம்ம ப்ராப்பராக கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படின்னா இதுதான் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். நம்மளுடைய பேக் சைடு, இது நான் வந்து ராங் சைடு வந்து டர்ன் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வலது இடது இதுதான் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். இதில் ஒரு சைடு வந்து ஹூக் வைப்போம், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த வி பட்டி, அதாவது மாற்றுறதுக்காக நம்ம வைக்கிறது. பட்டன் வைக்கிறவங்க பட்டன் வச்சுக்கலாம், ப்ரெஸ் பட்டன் வைக்கிறவங்க வச்சுக்கலாம். அவங்கவுங்க அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எது யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி வச்சுக்குவாங்க. இப்போ இதில் வந்து வலதுபுறம் இடதுபுறம் அப்படிங்கிறதுல ஹூக் வைக்கிறதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் பிளவுஸ் அப்படின்னா ஹூக்கு எப்பவுமே வலதுபுறம் தான் வைப்போம். சரிங்களா? அதுதான் ஒரு அப்போ இருந்து பிளவுஸினுடைய பேசிக் ஃபார்முலா. ஆனால் இங்கே எல்லாம் ஆரம்பத்துல எல்லாம் நிறைய ஜென்ஸ் டெய்லர்ஸ் தான் வந்துட்டு டெய்லரிங் பிளவுஸ் எல்லாம் தைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து லேடிஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஷர்ட் தைச்சு தான் அதிக பழக்கம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஷர்ட் தைக்கும் போது அந்த ஓவர்லேப் கொடுக்கறது வந்து இடதுபுறமா கொடுத்து கொடுத்து பழகிட்டாங்க. அதனால பிளவுஸ் தைக்கும் போதும் அவங்களுக்கு அதே பழக்கம் தான். அதாவது நம்ம வந்து வி பட்டியை வந்து வலதுபுறமாகவும் ஊக் பட்டியை வந்து இடதுபுறமாகவும் வச்சு தைச்சு பழகிட்டாங்க. அது ஒவ்வொரு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். மேக்சிமம் நிறைய ஊர்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உள்டாவா இருக்கும். நமக்கு வந்து ஹூக் பட்டி வலதுபுறம், வி பட்டி வந்து இடதுபுறம், அந்த மாதிரி வரும். அது அவங்கவுங்க கை பழக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். ஆனால் ப்ராப்பரா போடுறது வந்து எப்பவுமே ரைட் சைடு தான் ஓவர்லேப்பா வரும். அதாவது கீழே ஒரு துணி மேலே ஓவர்லேப் வர்றது ரைட் சைடு அப்படிதான் வரும். ஆனால் இப்போ அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இடது, ஏன்னா ஒரே மாதிரி தைச்சிட்டு இருக்கவங்க திடீர்னு சடனா சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அந்த வீப்பட்டி மாற்றி வைக்கிறதுல வந்து ஞாபகம் வராது. அதனால அது வந்து ஒரே மாதிரி தான் வரும். அது ரொம்ப கவனிச்சு தைக்கிறவங்க தான் அதை கரெக்டாக வைக்க முடியும். அந்த கை பழக்கமும் அப்போதான் ஈஸியாக வரும். அதனால அந்த விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம நெக்கு அப்படிங்கிறது நான் பேக் கட்டுக்கு சொன்ன மாதிரியே தான் ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம என்ன நெக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறது. அதாவது நம்ம க்ளோஸ் நெக்கா வைக்கிறோமா, இல்லை ரவுண்ட் நெக்கா வைக்கிறோமா, இல்லை அதை விட நார்மலான நெக் வைக்கிறோமா, இல்லை லோ நெக் வைக்கிறோமா, போட் நெக் வைக்கிறோமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து கட்டிங் வந்து நம்ம போடணும். ஏன்னா ரொம்ப டீப் நெக் வைக்கும்போது நம்ம செஸ்ட் ரவுண்டை குறைப்போம், ஷோல்டர்னுடைய அளவு வந்து கரெக்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால நம்ம என்ன நெக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பேக் நெக் வர இடத்துல தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் வரும். ஷோல்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இது சிங்கிள் சைடு ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவோம், ரெடி ஷோல்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து இதுதான் நமக்கு ஷோல்டர். இந்த ஷோல்டரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணும் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணுவோம். சரிங்களா? உங்களுக்கு இது அகலமாக வேணும் அப்படின்னா நெக்கு கிட்ட க்ளோஸாக வரும். சின்னதாக வேணும் அப்படின்னா நெக்கு வந்து ப்ராடாக அகலமாக தெரியும். அது வந்து என்ன அளவு வைக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம விருப்பம். எத்தனை மெஷர்மெண்ட் எடுத்தாலும்
இந்த ஷோல்டர் வந்து நம்ம எவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கிறது நம்மளா வந்து விரும்பி வச்சுக்கிறது. அதனால அந்த பிளவுஸுக்கு தகுந்த மாதிரி வரும், இல்லைன்னா நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்க போறோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா முன்பக்க உயரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஷோல்டர். முன்பக்க உயரம், பின்பக்க உயரம் நான் சொல்லிட்டேன், பேக் லென்த். அப்ப முன்பக்க உயரம் அப்படிங்கிறது இந்த பட்டி இல்லாம இது வரைக்கும், இந்த சென்டர் டாட்ல இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும், இந்த ஷோல்டர் பகுதியிலிருந்து இது வரைக்கும் எடுக்கிறது தான் முன்பக்க உயரம் நம்ம சொல்லுவோம். அதாவது ஃப்ரண்ட் லென்த். ஃப்ரண்ட் லென்த் அப்படின்னாவே வித்தவுட் யோக்கு, சரிங்களா? ஃப்ரண்ட் லென்த் அப்படிங்கிறது வித்தவுட் யோக்கு, முன்பக்க உயரம். பட்டியை வந்து நம்ம கணக்குல சேர்த்தக்கூடாது, அதுதான் முன்பக்க உயரம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த் அப்படின்னா இங்க வந்து இந்த ஓப்பனுக்கு இதுலயுமே வந்து நம்ம பட்டி, முன்பக்க உயரம் நீங்க எது எடுத்தாலுமே இந்த பட்டியை வந்து நீங்க சேர்க்கக்கூடாது. பட்டி வந்து நம்ம தனியா தான் அட்டாச் பண்ண போறோம். ஏன்னா பேக் வந்து ஒரே லென்த்து, ஃப்ரண்ட் வந்து ஒரே லென்த் எது வரைக்குமோ அதை தான் நம்ம ஃப்ரண்ட் லென்த்னு கணக்கு எடுக்கணும். முன்பக்க உயரம் அப்படிங்கும்போது இதுதான் நம்ம வந்து முன்பக்க உயரம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அதாவது முன்பக்க ஓப்பன் உயரம், இது வந்து ஃப்ரண்ட் லென்த். அதுக்கப்புறம் இந்த டாட்ல, இந்த எட்ஜ்ல இருந்து இந்த டாட் வரைக்கும் வர ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த கப் ஷேப்புக்கு எவ்வளோ லூஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது, இது வந்து இன்டேக். இன்டேக் அப்படின்னா எவ்வளோ சேர்த்து பிடிக்கிறோம், ஒரு துணிக்கு எவ்வளோ நம்ம டாட் சைஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இது. இந்த டாட்னோட சைஸுக்குமே நமக்கு வந்து கால்குலேஷன் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து ஒரு பிளவுஸுக்கு வந்து கால்குலேஷன் எடுத்து நம்ம கட் பண்ணும்போது நம்ம அதை கவனமா பார்த்துக்கலாம். இந்த டாட் அளவு பிளவுஸ் இருக்கு அப்படின்னா இந்த டாட்டினுடைய அளவு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்போ இது ஃபர்ஸ்ட் பார்க்கறது ஷோல்டர், ரெண்டாவது பார்க்கறது ஃப்ரண்ட் லென்த்து, மூணாவது பார்க்கறது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த், முன்பக்க ஓப்பன் உயரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்கினுடைய, ஃப்ரண்ட் நெக்கினுடைய லென்த்து. ஃப்ரண்ட் நெக்கினுடைய லென்த்துன்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஷோல்டர்ல இருந்து இங்கே இந்த கழுத்தினுடைய, நம்ம இப்போ ஒரு பாக்ஸ் போட்டு அதில் தான் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் கொடுப்போம். அப்போ அந்த ஷேப்புக்கே இதை வச்சு நீங்கள் டேப் வச்சு மெஷர் பண்ணும்போது, இங்கிருந்து இப்படி பண்ணும்போது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் என்ன எங்கே வருதோ அதுதான் வந்து உங்களுடைய ஃப்ரண்ட் நெக்கினுடைய உயரம். இது கூட சீம் அலவன்ஸ், ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம கட்டிங் போடும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதை இப்படியே நம்ம இப்போ இங்கே கரெக்டாக இந்த சென்டர் ஷோல்டர், அதாவது இந்த டாட்டுக்கு நேராக டேப்பை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த விரலை வந்து இப்படி, இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த விரலை வந்து இந்த டாட்டினுடைய எட்ஜில் வச்சு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா இது எந்த அளவு வருதோ இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் லென்த்து. அதே மாதிரி இந்த எட்ஜ், நெக்கினுடைய எட்ஜில் இருந்து இந்த பட்டிக்கு மேலே இங்கே எவ்வளோ வருதோ அதுதான் வந்து முன்பக்க ஓப்பன் உயரம். இங்கே இருந்து இந்த டாட்டு கிட்ட எவ்வளோ வருதோ இது வந்து டாட் டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட் வந்து இன்டேக், எவ்வளோ நம்ம பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த பட்டி வந்து நம்ம நார்மலாக வந்து கட்டிங் போடும்போது அவங்க பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்குவோம். ஆனாலும் இந்த லென்த்தை மட்டும் நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். ஏன்னா எதுக்காக அப்படின்னா பட்டி வந்து ரொம்ப சின்னதாக போயிடக்கூடாது. ஒரு அளவு பிளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த பட்டியினுடைய சென்டர் மட்டும் மெஷர் பண்ணிங்கன்னா போதும். ஃப்ரண்ட் சைடு இருக்கிறதெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து வச்சிடலாம். இந்த இடத்துல மட்டும் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த லென்த் வேணும் அப்படின்னா இங்கிருந்து இந்த ஹைட்டை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இதுதான் பட்டி. அதாவது இங்கே நம்ம பண்ணக்கூடாது, இந்த எட்ஜில் தான் வந்து நம்ம மெஷர் பண்ணணும். கரெக்டாக இங்கிருந்து எவ்வளோ வருதோ அதுதான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம், சரிங்களா? அப்போ இந்த தையலை வந்து விட்டுருங்க. ஏன்னா இந்த தையல் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச்சு கொடுத்து தான் நம்ம அதை கனெக்ட் பண்ணுவோம். நீங்கள் மார்க் பண்ணும்போது இங்கேருந்து இங்கே 3.5 இன்ச்சு அப்படிங்கிறத நீங்கள் யோக் மெஷர்மெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஓரத்தில் இந்த சீம் அலவன்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு இதில் மெஷர் பண்ணிங்கன்னா இப்போ 3.5 இன்ச் வருது அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு பட்டியினுடைய உயரமாக வரும். 3.5 இன்ச் வரலாம், 3 இன்ச் வரலாம், 2.5 இன்ச் வரலாம். எல்லாமே அவங்க பாடியினுடைய உயரத்துக்கும் அவங்களுடைய கப் ஷேப்புக்கும் தகுந்த மாதிரி உங்களுக்கு மாறி வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பு சுற்றளவு வந்து அது ஓவரால் நம்ம கடைசியாக இது பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஃப்ரண்ட்ல வர்றது பார்த்தீங்கன்னா 1/4 வேஸ்ட் உங்களுக்கு வரும். இப்போ வந்து 28 இன்ச்சு அப்படின்னா 7 இன்ச்சு வரும். பின்னாடி பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச் வந்து டாட்டுக்கு வரும். அந்த மாதிரி தான் வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த வி பட்டியை மெஷர் பண்ணக்கூடாது. எதனால அப்படின்னா இந்த பீஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ணுறோம். இது வந்து பிளவுஸ் கட்டிங்லேயே வராது. இந்த வி பட்டியை வந்து நம்ம தனியாக தான் அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் எப்போ மெஷர் பண்ணாலும்
ஒரு பிளவுஸை இடுப்பு சுற்றளவு, மார்பு சுற்றளவு எது நீங்க மெஷர் பண்ணாலுமே இந்த வி பட்டியை நீங்க மெஷர் பண்ணக்கூடாது. ஆனா அதுல இருந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் நீங்க சேர்த்தணும்னா சேர்த்திக்கலாம். எதனால அப்படின்னா இந்த 1/4 இன்ச் வரைக்குமே இந்த பாயிண்ட் ஒரு 2 புள்ளி, அதாவது 1/4 இன்ச் கணக்குக்கு வந்து இதுல சேர்ந்து இருக்கும் ஆல்ரெடி துணியில. அதுக்கப்புறம் தான் நம்ம பீஸை வந்து ஃபோல்டு பண்ணியிருப்போம். அந்த மாதிரி வேணும்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு டவுட்டுக்கு இந்த லென்த் எவ்வளோன்னு நீங்க ஒரு 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 கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க தைச்சதுக்கு அப்புறம் அந்த பிளவுஸ்ல இதே அளவு வருதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம 2 டைப்பாவே ஒரு பிளவுஸ் வந்து தைப்போம். அதாவது பாடி மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கிறது தான் உங்களுக்கு நீட்டா ஃபிட்டிங் கரெக்டா வரும். ஒரு அளவு பிளவுஸ் கொடுத்து அந்த அளவு பிளவுஸ்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் சொல்லி நம்ம அதை ஆல்டர் பண்ணி நம்ம தைக்கும் போது எப்படினாலுமே அந்த அளவுல சின்ன சின்ன சேஞ்சஸ் வரதான் செய்யும். சரிங்களா? சின்னதா ஏதாவது ஒரு ஒன்னா லூஸ் டைட்டு, கொஞ்சம் அக்கிள் கிட்ட லூஸ், பேக் ஆர்ம் ஹோல் லூஸ், அந்த மாதிரி சின்ன சின்னதா வரதான் செய்யும். அது ஏற்கனவே இருக்க பிளவுஸ்ல அப்படி இருந்துச்சு அப்படின்னா அடுத்த பிளவுஸ்ல கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அது வந்து நம்ம பண்ண முடியாது. ஆனா ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து நீங்க தைக்கிறீங்க, அதாவது ப்ராப்பரா மெஷர்மெண்ட் எடுத்து நீங்க தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அவுட்லுக் வந்து ஃபிட்டிங் வந்து நீட்டா வரும். இப்போ ஷோல்டர் பார்த்தாச்சு, ஃப்ரண்ட் நெக் பார்த்தாச்சு, முன்பக்க உயரம் பார்த்தாச்சு, பட்டியினுடைய உயரம் பார்த்தாச்சு, ஓப்பன் பீஸினுடைய உயரமும் நம்ம பார்த்தாச்சு. ஏன்னா இது அப்ராக்சிமேட்டா எடுத்து வச்சிங்கன்னா தான் அது கூட 2 3 இன்ச்சோ சேர்த்து நம்ம ஓப்பன் பீஸ் வந்து நம்ம கட் பண்ண போடும். அதே மாதிரி இங்க பட்டியினுடைய உயரம் இந்த லென்த் பார்த்த மாதிரி இதுவும் பார்க்கறதுனால ஓகே தான். சைடில் நீங்க இதே சேம் அப்படியே வேணும்னாலும் அதே மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது இதுல ஆர்ம் ஹோல் நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த ரவுண்டு இந்த அக்கிள் வரைக்கும் வரதை தான் நம்ம வந்து ஆர்ம் ஹோல் அப்படின்னு சொல்றோம். இதுல ஆர்ம் ஹோல் அப்படிங்கும்போது இந்த அண்டர் ஆர்ம் அப்படிங்கிறது இந்த போர்ஷன் தான். இந்த போர்ஷன் இந்த 4மே வந்து ஒரு பிளஸ் குறியில வந்து ஜாயிண்ட் ஆகணும். நம்ம தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது எப்படி கரெக்டா ஒரு பிளஸ் போட்ட மாதிரி இருக்கோ அப்படி நம்ம பண்ணணும். தைச்சு பினிஷிங் கொடுத்தோம் அப்படின்னா தான் அது வந்து நம்ம பர்ஃபெக்டா கட்டிங் போட்டிருக்கோம், பர்ஃபெக்டா ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம். அதாவது இங்க 1/2 இன்ச்சு தைக்க வேண்டிய இடத்துல எதுலயோ ஒன்று அதிகம் தைச்சு கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிளஸ் வந்து கரெக்டா மேட்ச் ஆகாது. அதனால அதையும் நம்ம கரெக்டா பார்க்கணும். இந்த எட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா இங்க ஜாயிண்ட் வருது, இந்த இடத்துல வந்து ஏத்தின் தாத்தி வராம கோடு கரெக்டா வரணும். டாட் பார்த்தீங்கன்னா டாட் பிடிக்கிற இடத்துல கரெக்டா ஈவனா வரணும். அதே மாதிரி ஸ்லீவனுடைய எட்ஜ் இந்த எட்ஜுமே நமக்கு கரெக்டா வரணும். இது எல்லாமே தான் ஃபினிஷிங் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஹெம்மிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அதுல வந்து ஒரு பாதி ஃபினிஷிங் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஓ இந்த பிளவுஸ் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டெய்லர் தான் தைச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் நெக் பீஸ் கொடுத்துருக்கிறது எம்மிங் வந்து ஒரே இதுல சேர்ந்துடும். அடுத்தது இதெல்லாம் தான் பார்ப்பாங்க. இந்த ஆர்ம் ஹோல் கிட்ட வர பிளஸ் இங்க எட்ஜு இந்த எட்ஜு இதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல நீட்டா தைச்சிருக்காங்க, ஃபினிஷிங் இருக்கு அப்படிங்கிறத அதை வச்சுதான் நம்ம செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உள்ள வர இந்த லைன் இந்த ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டா ஈவனா 3 ஸ்டிச் வருதா, 3ஓ 4ஓ எப்படியோ அது வருதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்தாதான் நம்ம வந்து நீட்டா ஒரு பிளவுஸ் தைச்சிருக்கோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஸ்டிச்சிங்லயும் ஃபினிஷிங் வரணும். இந்த பிசுறு ஓவர்லாக் போடுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டா ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா தான் நம்ம ஒரு பிளவுஸ் தைச்சு முடிக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் பிளவுஸையே வந்து நம்ம ஒரு பொட்டிக் ஃபினிஷிங்ல நம்ம கொண்டு வர முடியும். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரைட் லெஃப்ட் 2 பஸ்ட் சைடு. அதுல பார்த்தீங்கன்னா அந்த கப் ஷேப் இந்த லூஸ் எப்படி வரும் அப்படின்னா நம்ம இங்க டாட்டுக்கு எவ்வளோ கிளாத் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் இந்த கப் வந்து பெருசாகிறதும் சின்னதாகிறதும். இங்க துணி அளவு உள்ள கம்மியா கொடுத்தீங்கன்னா கப் ஷேப் வந்து சின்னதா இருக்கும். உள்ள துணி அதிகமா கொடுத்தீங்க அப்படின்னா கப் ஷேப் வந்து லூஸா வரும். அந்த கணக்கையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி முன்கழுத்தினுடைய உயரம் அது ஆர்ம் ஹோல் அப்படிங்கிறது இது வந்து அண்டர் ஆர்ம், அக்கிள்னு சொல்லுவோம் அண்டர் ஆர்ம். இது வந்து ஷோல்டர் இது ரெடி ஷோல்டர், இது வந்து ஷோல்டர் பாயிண்ட். ஸ்லீவும் இதுவும் ஜாயின் பண்ற இடத்துல தான் நம்ம ஷோல்டர் பாயிண்ட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது இதுதான். உங்களுக்கு முன்பக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான். முன்பக்கம் அப்படிங்கிறது ஷோல்டர் அதுல வரும், ஃப்ரண்ட் நெக் வரும், முன்பக்க உயரம் வரும், ஓப்பன் உயரம் வரும், அதே மாதிரி ஆர்ம் ஹோலினுடைய ரவுண்டு வரும், பட்டியினுடைய உயரம் வரும். இது எல்லாம் சேர்ந்து வர்றது தான் முன்பக்கம். இதுல பாத்தீங்கன்னா 3 டாட், உங்களுக்கு 4 டாட் வேணும்னா இந்த இடத்துல ஒரு டாட் வரும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன்ல தான் நம்ம வந்து ஒரு ஃபிட்டிங் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அதை வந்து நீங்க ப்ராப்பரா நம்ம தெரிஞ்சுக்கணும். பேக் பார்ட்னா நம்ம என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டோம், அப்ப கட்டிங் போடும்போது இவங்க இதெல்லாம் சொல்லி தராங்க அப்படின்னா அது எந்தெந்த இடத்துல நம்ம நோட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்.
நான் ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு டைரக்டா கட்டிங்க்கு போயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த பாயிண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட்டுக்கு மார்க் பண்றது அப்படிங்கிறது கூட பிகினர்ஸ்க்கு தெரியாது. அதனாலதான் ஒரு ஃப்ரண்ட் போர்ஷன்னா என்ன, பேக் போர்ஷன்னா என்ன அப்படிங்கிறது நான் சொல்றேன். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பேக் எப்படி டபுள் ஃபோல்டிங் பண்ணணுமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்லயும் டபுள் கிளாத் வேணும். கிராஸ் கட்டோ ஸ்ட்ரைட் கட்டோ எதுவா இருந்தாலும். அதுக்கப்புறமா அதுல என்ன மெத்தடான பிளவுஸ் நம்ம தைக்க போறோம் அப்படிங்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். கட்டோரி பிளவுஸ்ல இந்த இடத்துல கட்டு வரும், இது ஸ்ட்ரைட் கட்டு, இது கிராஸ் கட்டு, அந்த மாதிரி வரும். நிறைய டைப் ஆஃப் பிளவுசஸ் இருக்கு. அதனால நம்ம என்ன பிளவுஸ் தைக்க போறோம். ஆனா எப்பவுமே பேசிக் அப்படிங்கும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு 3 டாட் பிளவுஸ் தான் எல்லாத்துக்குமே பேஸ். இதை வச்சுதான் நம்ம எந்த ஒரு மாடலா இருந்தாலுமே நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் தைக்கிற இந்த பேசிக்கான பிளவுஸை மட்டும் நம்ம நல்லா கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நீங்க எந்த பிளவுஸுக்கு வேணாலுமே பேட்டர்ன் போட்டோ டைரக்டாவோ நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இருக்கும். சப்போஸ் நான் ஏதாவது சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வரைக்கும் நிறைய பேர் நல்லாவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, தேங்க்யூ. அதே மாதிரி இப்போ நான் போட்டிருக்க பிளவுஸினுடைய வீடியோஸ், அதாவது நீங்க இதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இந்த பிளவுஸினுடைய ஸ்டிச்சிங் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு அப்படிங்கிற சேனல்ல இதனுடைய கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து இருக்கும். அதனால அதுல பார்த்து நீங்க இந்த பிளவுஸ் என்ன டைப் அப்படிங்கிறதையும் கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது பிகினர்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது, பட் என்ன கிளாஸ் எப்படி தைக்கிறோம் என்ன பண்றோம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால எந்த ஒரு பிளவுஸா இருந்தாலுமே அதை வந்து என்ன பிளவுஸ் போட்டிருக்காங்க, கிராஸ் கட் போட்டிருக்காங்களா, க்ளோஸ் நெக் போட்டிருக்காங்களா, ஹை நெக் போட்டிருக்காங்களா, இல்ல காலர் நெக் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு விஷயத்த கத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே வெளியில போகும்போது எல்லாமே நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் யாரை பார்த்தாலும் இவங்க என்ன பிளவுஸ் போட்டிருக்காங்க, எப்படி கட்டிங் போட்டிருக்காங்க, கரெக்டா போட்டிருக்காங்களா, அந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கவனிப்போம். அந்த மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு. அதனால நீங்க ஃப்ரண்ட் போர்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரண்ட் போர்ஷன் நீங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு டவுட் இருக்கு, சரிங்களா? இப்போ வரைக்குமே எல்லாமே தியரி கிளாஸ் தான். ப்ராக்டிக்கல் அப்படின்னா நீங்க டூல்ஸ் வச்சு நீங்க ஏதாவது இது பண்ணியிருந்தா மட்டும்தான். மற்றது எல்லாமே இப்போ வரைக்குமே நான் கட்டிங் எதுவுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, எல்லாமே தியரி தான். அதனால நான் இப்போ சொல்ற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப விரிவா எழுதுறதுக்கு உரைநடையா எழுத முடியல அப்படின்னா நீங்க பாயிண்ட்ஸ் போட்டுக்கோங்க. இப்ப பேக் அப்படிங்கும் போது நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு போனோம், அது என்ன அப்படின்னா அது வந்து வெயிஸ்ட். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிசுறு கட் பண்ணணும். அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எதுக்கு லைன் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க வந்து பாயிண்ட் பண்ணி நீங்க எழுதுனீங்கன்னாவே போதும், சரிங்களா? நீங்க வந்து ஒரு அப்படியே இதா எழுதணும், பேராகிராஃபா எழுதணும்னு எல்லாம் கிடையவே கிடையாது. ஸ்டெப்பா நான் என்ன சொன்னேன் அது என்னென்னு மட்டும் நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல போக போக உங்களுக்கே வந்து ஒரு கிளாரிட்டி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து தெளிவாவே எழுதலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து துணியை ரெண்டா ஃபோல்டு பண்ணோம். அதுக்கப்புறம் அதனுடைய வேஸ்ட் லைனை வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரெல்லாம் கரெக்டா லைன் போட்டு கட் பண்ணோம். அதுக்கப்புறம் வெயிஸ்டுக்காக கிளாத் விட்டோம். அதுக்கப்புறம் ஹைட்டு, அப்புறம் ஷோல்டர், அப்படி ஸ்டெப்பா என்ன நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அது எல்லாமே நீங்க ப்ராப்பரா ஒன் சைடு நீங்க டிராயிங் போட்டுட்டு அதனுடைய விளக்கங்கள் மட்டும் நீங்க பாயிண்ட் மட்டும் போட்டு எழுதுனீங்கன்னா போதும். அதே மாதிரி எந்த ஒரு பேசிக் டூல்ஸா இருந்தாலுமே அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிற டீடைல்ஸ் சொல்லியிருப்போம். அதனுடைய இமேஜை நீங்க ஒன்னா கட் பண்ணி ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நீங்க சைட்ல வந்து எழுதுனீங்கன்னா போதும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இன்டர்நெட்லயோ இந்த இதுலயோ நம்ம பார்த்துக்க முடியல அப்படின்னா நீங்க எழுதி வச்சிருக்க ரெக்கார்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும், சரிங்களா? அதனால நீங்க உங்களுக்கு வந்து பேசிக்கா நீங்களே உங்களுடைய இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு எழுதி இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த கிளாஸ்ல ஃப்ரண்ட் போர்ஷன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ வியூவர்ஸ்.